நான் சொல்றேன் சட்டசபைக்கு உள்ளார மாதேஷ், இருக்கிறவங்க சொல்ற தகவல் மாதேஷ், மேடம். நான் உங்களை கேட்கிறேன். 9:35க்கு ஆளுநருடைய ஆளுநர் வெளியேறாரு மேடம். ஆளுநருடைய 9:50க்கோ 52க்கோ ஆளுநர்கிட்ட இருந்து ஒரு 4 பக்க அறிக்கை வருது. ம். அப்ப 20 நிமிஷத்துல அறிக்கை தயார் பண்றாருன்னா இவரு அப்ப ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு வந்துட்டாரு இதெல்லாம். அது உங்க விஷயம், சப்ஜெக்டே கிடையாது ஆமாங்க, மகேஷ். நான் என்ன ஆமாங்க. கேக்குறேன், எப்படி 20 நிமிஷத்துல அறிக்கை ஒரு ரெடி பண்ணாரு போர் ஆளுநர்? ஒரு போர் அவர் ஒரு பேர்ல எப்படி அறிக்கை வருது? ஒரு 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 போர் நடக்குது. ம். பெஹல்காம்ல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. மேடம் நான் another ஆளுநர் 5 விஷயம் நிமிஷத்துல எல்லாம் நடக்குது. another 10 நிமிஷத்துல எல்லாம் நடக்குது. இதேன ஒரு அறிக்கை வந்து ஒரு 4 பக்க அறிக்கை இந்த என்னங்க அரச உங்க ஸ்டாலினுக்கு தாங்க 4 நாள் வேணும், 40 பேர் வேணும் ஒரு அறிக்கை தயாரிக்கிறதுக்கு. எங்க ஆளுநருக்கு எல்லாம் 4 நிமிஷம் போதும். இதெல்லாம் ஒரு அரை மேடம் மணி நேரம் எல்லாம் 15 இல்ல. நிமிஷத்துல ஒரு அறிக்கை வெளிவருது. எல்லாம் அவர் இன்னும் மேடம் அவர் அடையாரே போல மேடம். அவரு இதுக்கு அவரு அவரு மக்கள் பவனே போல, ராஜ்பவன் மக்கள் பவனுக்கே போல. அதுக்கு முன்னாடி அறிக்கை வெளிவருதுன்னா அப்ப ஏற்கனவே அவர் ஃபைட் சண்டை போடணும்னு வந்துட்டாரு. நான் இப்பவும் சொல்றேன், சண்டை போட்டு வெளியே போயிட்டாரு. அறிக்கை வருது. ஒரு விஷயத்துல நான் கிளியரா இருக்கேன், நல்லா கேளுங்க. உங்களுடைய முதல்வருக்கு தான் நான் சொன்ன மாதிரி 40 பேர் வேணும், 4 நாள் வேணும். எங்க ஆளுநருக்கு எல்லாம் 4 நிமிஷம் போதும் அறிக்கை தயாரிக்கிறதுக்கு. என்ன அது என்ன இப்ப என்ன டூல் இல்ல, என்ன இல்ல, மைண்ட்ல என்ன எழுத போறோம் பேச போறோம் தெரியும். ஒரு சப்ஜெக்ட் ஒரு டிராஃப்ட் பண்றதுக்கு எனக்கே 4 நிமிஷம் போதும். மோடிக்கு தமிழ்நாட்டுல நல்ல பேர் இல்லனா 4 நிமிஷம் போதும். மோடிக்கு என்ன இவர் வந்து ரெடியா வச்சிருந்தாங்க எல்லாம் மரமண்டைகளா உங்கள மாதிரி. இல்ல மோடிக்கு தமிழ்நாட்டுல நல்ல பேர் இல்ல. அதே போல நல்ல பேர் கொஞ்சம் வந்தாலியும் அதை கெடுத்து விடுறது இந்த மாதிரி ஆளுநர்களால. ஹலோ, மோடிக்கு தமிழ்நாட்டுல நல்ல பேர் இருக்கா நல்ல பேர் இல்லையான்னு நீங்க சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல மாதேஷ். மோடிஜிக்கு உலகம் ஃபுல்லா நல்ல பேர் இருக்கு. தமிழகத்துல நல்ல பேர் ஒரு பயம் பாராட்ட மாட்டாங்க. யார் நல்ல பேர் இல்ல. உள்ளூர்ல உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் பாராட்டல, உங்க கோஷ்டிங்க பாராட்டல. அத வந்து நீங்க எல்லா மக்களுக்குமே நீங்க அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. மோடிஜிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் சாகாம இருக்கோம். கொரோனான்ற ஒரு பெரிய ஒரு இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில இருந்து இந்த இந்தியாவை மட்டுமில்ல தேசத்துடைய பல நாடுகள்ல வெளியே கொண்டு வந்த ஒரு விஸ்வகுரு மோடிஜி. அவரை பத்தி எல்லாம் அவருக்கு வந்து நல்ல பேர் இல்லன்னு நீங்க கொடுக்கிற சர்டிபிகேட் எல்லாம் வச்சுட்டாங்க. அங்க நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சாதாரண மக்களை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வந்து ஒரு கழிவறைக்கு போற பொண்ணுக்கும் கூட, ஒரு சமைக்கிற பொண்ணுக்கும் கூட, வீட்டுக்கு முன்னாடி தண்ணி எடுக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் கூட, அவங்களுடைய குழந்தைகளுக்கு இலவச ரேஷன் அரிசியில பசியாத்துற ஒரு பொண்ணுக்கு கூட அந்த மனதுல நிறைந்த வழிபவர் வந்து மோடிஜி. அந்த தாய்மை உணர்வோடு அவங்க வந்து நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னா அது மோடிஜி மட்டும்தான்.